Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 10th standard max assignment பார்க்க போறோம். So இந்த 10th standard max assignmentல part B இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? So part B பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. So இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first question பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு if A is equal to 1,3,5 and B is equal to 2,3 then find A cross B and B cross A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1,3,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் B is equal to 2,3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A cross Bக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்? 1,3,5 இன்டூ கிராஸ் ஆஃப் 2,3 அப்படின்னு போட்டு எழுதுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே டோட்டலாக உங்களுக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏல இருக்க எல்லா டேர்மையும் 2 தொட்டி எழுதிக்கோங்க. 1 ஃபர்ஸ்ட் 1 2 தொட்டி எழுதுகிறேன். கமா 1 கமா 3 2 தொட்டி இப்போ எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 5 இப்போ 2 டைம்ஸ் எழுதிக்க போகிறேன். ஓகே, எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இங்கே இருக்க டேர்ம் இருக்குல்ல, பியில் இருக்க எலமெண்ட்ஸை அப்படியே லைனாக எழுத போகிறேன். 2 3 2 3 2 3 அவ்வளோதான். சிம்பிளாக இவ்வளோ தான் முடிஞ்சது. A கிராஸ் பிங்கிறது அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் B கிராஸ் A அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் ஃபர்ஸ்ட் ஏல இருக்க எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணோம். இப்போது B கிராஸ் Aக்கு ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் பியில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ பியில் வந்துட்டு 2,3 அப்படின்ட்டு இருக்கு. கிராஸ் ஆஃப் 1,3,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இங்கே இருக்கிறத 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ 2, ஸோ இதை வந்துட்டு 2 வந்துட்டு 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அண்ட் இப்போ 3 டைம்ஸ் எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைன் எழுதுறேன். 1 3 5 1 3 5. ஸோ இப்போது இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. எந்த ஒரு இதுவும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் B cross A is equal to -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 find A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ B cross A அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் நம்ம பியில் இருக்க எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பேக்வேர்ட்ஸாக இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ வந்துட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு டேர்ம் வந்துட்டு அதிகமான டைமில் ரிப்பீட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ -2ங்கிறது 2 தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 0ங்கிறது 2 தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி 3 அப்படிங்கிறதும் 2 தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க, 3 4 3 4 3 4 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு செட்டோட எலமெண்ட்ஸ் வந்துட்டு 3 4 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு செட்டோட எலமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு -2 0 அண்ட் 3 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது எனக்கு எந்த செட்டில் எந்த எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இப்போ செட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3,4 அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸும் 2 தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு இது வெயிட், ஒரு செட்டில் எனக்கு 0, ஒரு செட்டில் எனக்கு வந்துட்டு -2 0 3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இன்னொரு செட்டில் வந்துட்டு எனக்கு 3,4 அப்படிங்கிறது இருக்குது. நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டாவதாக இருக்க
ரெண்டாவதா இருக்கு இல்லையா ஒரு செட், இங்கே ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் செட் ஃபர்ஸ்ட் செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே பேட்டர்னில் இப்போ எழுதுகிறோம். எழுதுனதில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ திருப்பி ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு இப்போ 3 4 அப்படிங்கிறது இருக்குது, -2 0 3 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் 2 தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது செட் ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ரெண்டாவதாக இருக்குது அண்ட் ரெண்டாவதாக இருக்க ஒரு செட்டை தான் நம்ம ரிப்பீட்டும் பண்ணோம், அதனால சொல்லிடுறேன். ஓகேவா. அடுத்தது இதை வந்துட்டு மீதி இருக்கிறது செட் பி அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given the function f of x is equal to gives x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. evaluate f of 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். f of x is equal to அப்படின்னு சொல்லிட்டு x square minus 5x plus 6 x square minus 5x plus 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட f of 2 என்ன அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f of 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டேன்னா முடிஞ்சது. ஸோ 2 the whole square minus 5 into 2 plus of 6 அப்படின்னு போடணும். ஸோ 2 ஸ்கொயர்னா 4, 5 into 2 na 10 plus of 6. ஸோ 4 minus 10 plus 6 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதில் ஆன்சர் 0 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். டிஃபைன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் எழுதிடலாம் 0 அப்படிங்கிறது. ஓகே. டிஃபைன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன் டு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இதுதான். A function f of a gives b is called an onto function if the range of f is b. In other words, if each b belongs to b, small b belongs to b, there exists at least one small a belongs to capital A, such that f of a is equal to b. Then f is an onto function. An onto function is called surjective function. Okay va. So இப்படி தான் அதோட டெஃபினிஷன் டயக்ராம் இருக்கணும். ஓகேவா. ஸோ இதை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு பாதி மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஓகே வெயிட், இன்கேஸ் உங்களுக்கு இதை காப்பி பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே 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 தென். ஸோ 15th ஒனில் வந்துட்டு ஃபைண்ட் கே இஃப் f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of k f into f of k is equal to 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் f of k is equal to 2k minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நான் இதை இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே f of k அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா f of f into k அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of k வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க 2k minus 1. ஸோ நான் அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை அப்படியே 2k minus 1 அப்படின்னு போட போகிறேன். ஸோ f of 2k minus 1 is equal to 5 அப்படின்னு போட போகிறேன். f of 2k minus 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து இதை வந்துட்டு k அப்படிங்கிற இடத்துல தானே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒட்டுமொத்த டேர்மையும் k அப்படிங்கிற இடத்துல இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்படி பண்ணேன்னா எனக்கு 2 into 2k minus 1 ஓகேவா மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு திருப்பி வரும், இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ 2 into 2k minus 1 அப்படின்னா 4k minus 2 மைனஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது தான் அது. ஓகேவா. ஸோ இப்போ 4k minus of 3 is equal to 5. இப்போ minus 3 இந்த சைட் கொண்டு போகிறோம். 4k is equal to 5 plus 3 அப்படின்னு வரும். ஸோ 5 plus 3 na 8. ஸோ 4k is equal to 8. ஓகேவா. 4k is equal to 8 na k is equal to 2 தானே. 4 வந்துட்டு இந்த சைட் டிவிஷனுக்கு வந்துடும். k is equal to 8 by 4 அப்படின்னு வந்துடும். ஸோ k is equal to 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா.
ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு பார்ட் பி ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட் சி போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.